வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQoo Neo 6 எப்படி ஃபார்மேட் பண்ணலாம்னு பார்க்குறோம். ஃபார்மேட் பண்ணுறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெத்தட், இன்னொன்று ஹார்ட் ரீசெட். ஸோ ஹார்ட் ரீசெட்னாக்கா இந்த பவர் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீபூட் ஆகும். ஸோ அப்போ வந்து ரெக்கவரி மோடு போகும். ஸோ அதன் மூலமா நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் கொடுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் மெத்தட். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இவங்களே கொடுத்துருப்பாங்க. இவங்களே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பேக்கப் அண்ட் ரீசெட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேட்டரி பர்சன்டேஜ் ஒரு 80% வச்சிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 18% தான் காமிக்குது. ஸோ 18%ல் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி டேட்டா ரீசெட் ஒர்க் ஆகுமா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுவோம். ஸோ பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத காணும். ஸோ நீங்கள் வந்து அந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரீஸ்டோர் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உங்களுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கப் ஓப்பன் பண்ணிவிட்டு இது வரைக்கும் இன்னும் க்ளவுட் நான் கொடுக்கல. ஸோ கொடுத்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு அதில் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு டேட்டா கேபிள் போட்டு சிஸ்டத்துலேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை வேறு மொபைலுக்கோ எப்படியோ நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட டேட்டாஸை சேவ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா இப்போ நாம் ரீசெட் ஆப்ஷனுக்கு வருவோம். ஸோ அதில் ரீசெட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டா தான் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ அதை நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ண உடனே எனக்கு எல்லாமே கேட்கும். கேட்டுட்டு கீழே பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆல் டேட்டா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நான் கொடுக்குறேன். அப்படி கொடுத்த உடனே பாஸ்வேர்டோ பின் நம்பரோ ஏதோ போட்டிருந்தீங்கன்னா அதை கேட்கும். ஸோ அதையும் கொடுத்துருங்க. ஸோ பின் நம்பர் கொடுத்த உடனே எரேஸ் ஆல் டேட்டா அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துலையும் எரேஸ் ஆல் டேட்டான்னு சொல்லுது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே iQoo 5Gன்னு வந்துடுது. ஸோ இப்போதைக்கு எரேசிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ உங்களுடைய மொபைலில் இருக்கிற டோட்டல் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ், டேட்டாஸ் எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதுலேயும் ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. அதாவது உங்களுக்கு மீடியா ஃபைல்ஸ்லாம் வேணும்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ரீசெட் ஆகிடும். அதாவது நீங்கள் ஒரு மொபைலில் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு இது கொண்டாந்து விட்டுரும். ஸோ இப்போ நீங்கள் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பூட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸு தேவையானதெல்லாம் வந்து ஓகே கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் கிடச்சிரும். ஸோ மொபைல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, இந்த மொபைலில் ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் எனக்கு வந்து 18% தான் இருந்தது. 18% இருக்கும்போது ஒருவேளை இது கேட்குமா கேட்காதா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஸோ இப்போதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுன்னு ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் தயவுசெய்து இந்த மாதிரி 18%, 20%, ஒரு 30% எல்லாம் ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த மொபைலில் தான் டேட்டா ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ அதனால் மினிமம் வந்து ஒரு 80% நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு சார்ஜை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் அடிக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸு. உங்கள் மொபைலுக்கு ரொம்பவே சேஃபு. ஸோ இந்த மாதிரி பேட்டரி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ட்ரையல் பார்க்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யூடியூபர்ஸ் எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்டஸ், அடுத்தது அசசிபிலிட்டி செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாவது செலக்ட் பண்ணதுனா பண்ணீங்க. அப்படி தேவையில்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு டைரெக்டாக ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியா வந்துடுது. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாமே கேட்குது. இது எல்லாமே நீங்கள் அக்ரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் போல இருக்குது. ஸோ எனேபிள் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ இதில் 3 மட்டும் கொடுத்தாலே இது வந்து எனேபிள் ஆகிடுது. அப்போ 4th ஒன் தேவையா இல்லையா அப்படிங்கிறத படித்து பார்த்துங்க. ஸோ படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துங்க, வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட்டு பூட்டப் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மொபைல் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பூட்டப் கேட்கும். ஸோ அதில் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் சம்டைம்ஸ் கேட்கும். அதெல்லாம் வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ செட்டப் ஆஃப்லைன்லேயே கொடுத்துடலாம். நீங்கள் செட் ஆன்லைனும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இந்த கூகுள் சர்வீஸை வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா தான் அது வந்து உள்ளே போகும். மற்றதெல்லாம் ஸ்க்ரீன் லாக்கு, பாஸ்வேர்டு, பின் நம்பர் இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப் பர்மிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் இது வந்து ரெக்கமெண்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுவும் யுவர் சாய்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா கொடுங்க, வேணான்னா நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே கொடுக்கலாம். யுவர் சாய்ஸ்.
ஸோ எனக்கு தேவையில்லாத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த 3 பட்டன் இல்லை நேவிகேஷன் அது கேட்குது. ஸோ எனக்கு நேவிகேஷன் தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான், யூஸ் நவ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு என் கையில் மொபைலு. ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிடுவோம். ஸோ 128 எனக்கு 24.03 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் வந்து எனக்கு காமிக்குது 128. அதே மாதிரி 8 GB ரேமில் எனக்கு 2.79 GB யூஸ்டு அப்படின்னு காமிக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 4 GB அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மொபைல் வந்து நல்லா ஸ்லீக்காக, ஸ்லிம்மாக, வெயிட்லெஸ்ஸாக, காம்பேக்டாக, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்மட்டிங் மெத்தடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் அன்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.